அம்மாடி, உன் கைய காலா நினைச்சு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு எந்த உண்மையும் என் பொண்ணு கிட்ட நீ சொல்லிடாத. சாரதா, என்னமோ ஆட்டத்தை பார்க்க போறீங்க, கூட்டத்தை பார்க்க போறீங்கன்னு சவால் விட்ட. எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்த. லட்சுமி கிட்ட உன் பாச்சா பலிக்கலேன்னு வருத்தமா இருக்கா? நீ ஒரு முட்டா. நீ இன்னும் மிடில் கிளாஸ் பொம்பளைங்களோட மன நிலைமைய புரிஞ்சுக்காம இருக்க. இதுல ஊராட்சி மன்ற தலைவியா வேற இருக்க. இங்க பாருடி, லட்சுமி மாதிரி நடுத்தர குடும்பத்து அம்மா எல்லாம் தாம் பொண்ணை எப்படியாவது கரை சேர்த்தணும்ன்ற திட்டத்துலதான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு அது மட்டும்தான் முக்கியம். மத்தபடி அந்த கல்யாணத்துல 1008 சிக்கல் இருந்தாலும் அதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. இது புரியாம தேவையில்லாம அவளை கூப்பிட்டு வச்சு நேரத்தை வீணாக்கிட்டியே. என்னடி முறைக்கிற? நானே அன்னைக்கு உன் வீடு தேடி வந்து எச்சரிச்சனே. இனிமே உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, மரியாதையா ஊருக்கு ஓடி போயிடு. அதுக்கப்புறமும் தேவையில்லாம எதுக்கு நீ இங்க கிளம்பி வந்திருக்க? இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவமானப்படுறதுக்கா? நீயும் எப்படியாவது தென்றல் கிட்ட உண்மைய சொல்லிடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்த. ஆனா அவளுக்கு உன்கிட்ட பேசுற ஐடியாவே இல்ல. உன்னை ஒரு மனுஷியா கூட மதிக்கிறதே இல்ல. இப்போ அவ அம்மா கிட்டயாவது உண்மைய சொல்லிடலான்னு கூப்பிட்டு வச்சு பேசின. அவளும் உன் பேச்ச மதிக்கவே இல்ல. அடுத்தது யார்கிட்ட அவமானப்படுறதுக்காக இன்னும் இங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னமோ இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்கீங்க. நடக்கதானே போகுது. இனிமே உன்னால எப்படி தடுக்க முடியும்? அதுதான் உனக்கு இருந்த எல்லா வழியும் லாக் ஆயிடுச்சே. அப்படின்னு நீங்க தான் நினைக்கிறீங்க. நான் நினைக்கிறேன். கல்யாணம் காலையில தானே. அதுக்கு முன்னாடி தென்றல் கிட்ட உண்மையை தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு எப்படியும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடி உங்ககிட்ட இருந்து தென்றல் வாழ்க்கைய நான் எப்படியும் காப்பாத்தியே தீருவேன். தீர்க்கதரிசி மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அத நல்லா உங்க மனசுல பதிய வச்சுக்கங்க. உங்ககிட்ட அளவுக்கு அதிகமான பணம் இருக்குங்கிற திமிர்ல தானே எங்களை மாதிரி ஏழை பொண்ணுங்களோட வாழ்க்கையில இஷ்டத்துக்கு விளையாடிட்டு இருக்கீங்க. உங்க விளையாட்டுக்கு நான் மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி தென்றல் வாழ்க்கையை நான் காப்பாத்தின அடுத்த நிமிஷம் உங்களை சுத்தி இருக்கிற அத்தனை பேரும்
உங்க மூச்சு காத்து பட்டாலே பாவம்னு சொல்லு. உங்களை விட்டு ஒவ்வொருத்தரா விலகி போவாங்க. நீங்க ஆறுதலா சாஞ்சு அழறதுக்கு கூட ஆள் இல்லாம, ஆதங்கத்தோட கத்தி கோவப்படவும் யாரும் இல்லாம, இவ்ளோ பெரிய மண்டபத்துல ஒத்த மனுஷியா தனியா நிப்பீங்க. நான் நிக்க வைப்பேன். இது நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாருங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே இவ்வளவு திமிரா பேசிட்டு போவேன். இதுக்கு மேல நான் ஏண்டி பொறுமையா இருக்கணும்? விடியறதுக்கு முன்னாடியே உன் கதையை நான் மொத்தமா முடிச்சிடுறேன். சொல்லுங்கம்மா. ஏய், நீ கூட்டிட்டு வந்த அந்த பொம்பளை ரவுடிங்கள யாருக்கும் தெரியாம கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி வர சொல்லு. அம்மா ஏன் தனியா இங்க வந்து நடந்துட்டு இருக்காங்க? யார் இவங்கெல்லாம்? இவங்க நம்ம சொந்தக்காரங்க மாதிரி தெரியலையே. இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. ஒருவேளை இவங்க தென்றல் வீட்டு சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? அப்புறம் எதுக்கு அம்மா இவங்க கிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்காங்க? அந்த சாரதா யாருன்னு பாத்துட்டீங்களா? இப்போதாம்மா பாத்துட்டு வரோம். உள்ளதான் இருக்கா. சாரதாவா? அது எதுக்கு அம்மா சாரதாவை பத்தி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க? நம்ம ஆள் தான் அவர் யாருன்னு காட்டினாரு. நீங்க அவளை கவனிக்கும் போது சாரதா உங்களை கவனிச்சாளா? இல்லம்மா, அவளுக்கு தெரியாம தான் பார்த்தோம். சொல்லுங்கம்மா, நாங்க இப்ப என்ன பண்ணணும்? நான் அந்த சாரதாவுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவ அடங்குற மாதிரி தெரியல. இதுக்கு மேல அவளை சும்மா விட்டு வச்சா கண்டிப்பா அவளால இந்த கல்யாணத்துக்கு பிரச்சனை வந்துடும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அவளுக்கு தெரியாம அவளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி ஏடா கூடமா ஏதாவது சதி பண்றான்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்பவே யாருக்கும் தெரியாம அவ கதைய முடிச்சிடுங்க. சரிங்கம்மா. இப்ப அவ கதைய முடிக்கிறதுக்கு முன்னாடி மண்டபத்துல உங்க மேல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்குங்க. நாங்க பாத்துக்கிறோமா. சரி, உள்ள போங்க. வரோமா. ஏய் சாரதா, சொல்ல சொல்ல கேட்காம என்கிட்டயே உன் ஆட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்கல்ல, விடியறதுக்குள்ள உன் கதைய முடிக்கிறேன்டி. அம்மா சாரதாவை கொல்ற அளவுக்கு வந்துட்டாங்களா? கடவுளே, என் சாரதாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்பவே இந்த விஷயத்த சாரதா கிட்ட சொல்லி அவளுக்கு எப்படியாவது அலர்ட் பண்ணணும். எப்படி அம்மாவை சந்திக்கிறதுக்கு அப்பா அங்க வந்துதானே ஆகணும். அப்ப இருக்கு அந்த ஆளுக்கு.
எதுக்கு அம்மா ஒரு இடத்துல உட்காராம அங்க இங்கேயும் மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருக்காங்க? ஒருவேளை நம்ம அப்பா இங்கதான் இருக்காரா? அந்த ஆளை நம்ம பாத்திரக்கூடாதுன்னு அம்மா நம்மளை கன்ஃபியூஸ் பண்றாங்களா? ஒண்ணுமே புரியலையே. சாரதா, ஐயோ, பிரச்சனை என்னன்னு தெரியாம இவன் நம்மளை பார்த்து விலகி விலகி போறானே. போன் பண்ணி வர சொல்லுவான். ஹலோ, என்னாச்சு? ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? சரதா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். ஏன் உன்னை பார்க்க வந்தா விலகி விலகி போயிட்டு இருக்க? என்ன விளையாடுறீங்களா? நீங்க எப்படியாவது என்ன சந்திக்க வருவீங்கன்னு டவுட் பட்டு என் பையன் என்ன வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். என்னது? நம்ம பையன் எங்கதான் இருக்கானா? எங்க இருக்கா சரதா? எங்க இருக்கா சொல்லு. சொல்லு சாரதா, எங்க இருக்கா? இங்க நம்ம பையன் வயசுல ஒரு 3-4 பேர் இருக்காங்க சாரதா. இதுல யாரு நம்ம பையன் சொல்லு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அவன் நம்ம பையன் இல்ல, என் பையன், அவ்வளவுதான். என்ன சாரதா இப்படி எல்லாம் பேசுற? நான் அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சாரதா. எங்க இருக்கான்னு சொல்லு ப்ளீஸ் சாரதா. அவன் உங்க மேல கொலை வெறியில இருக்கான். தப்பி தவறி கூட அவன் கண்ணுல பற்றாதீங்க. தயவு செஞ்சு ஒழுங்கா போனை கட் பண்ணுங்க. சாரதா, சாரதா ப்ளீஸ் கட் பண்ணிடாத சாரதா ப்ளீஸ். சாரதா, என் பையனை கூட நான் அப்புறமா பாத்துக்கிறேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. ஐயோ, இது போன்ல சொல்லக்கூடிய விஷயம் இல்ல, நேர்ல தான் சொல்லணும். தயவு செஞ்சு வந்துரு, முக்கியமான விஷயம். அது அது இந்த மண்டபத்துல கார்னர்ல சேர்ல அடுக்கி வச்சிருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துரு ப்ளீஸ் சாரதா. ரொம்ப முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு வந்துரு. சரி, வந்துடுறேன். இவன் வேற நம்மளையே கவனிச்சுட்டு இருக்கான். எப்படி இங்கிருந்து போறது? விடுங்க.
எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அப்படி என்ன முக்கியமான ஐயோ விஷயம்? கொஞ்சம் சத்தம் போடாம பேசு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு சாரதா. எதுக்காக நான் இங்க இருந்து போகணும்? அது என் அம்மா உன்னை கொலை செய்யற அளவுக்கு துணிச்சிட்டாங்கன்னு என்னால எப்படி சாரதா சொல்ல முடியும்? சொல்லுங்க, எதுக்காக என்ன இங்க இருந்து போக சொல்றீங்க? அது உங்க அம்மா தான் இப்படி என்கிட்ட சொல்ல சொன்னாங்களா? சாரதா, காரணம் எல்லாம் கேட்காத சாரதா. தயவு செஞ்சு எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போயிடு சாரதா. அதத்தாங்க கேக்குறேன். ஏன் என்ன போக சொல்றீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. என் பையன் நீங்க என்ன சந்திக்கிறத பார்த்தான்னா அப்புறம் உங்க உயிருக்கு தான் ஆபத்து. ஐயோ பரவாயில்ல சாரதா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன காரணம்னு சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அது நீ இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவியோன்னு நினைச்சு அம்மா உன் உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குமா? ஓ, உங்க அம்மாவுக்கு பயந்து என்ன ஓடி ஒளிய சொல்றீங்க, அப்படிதானே? ப்ளீஸ் சாரதா, இந்த மாதிரி விதாண்டவாதம் பேசுறதுக்கு நேரமே இல்ல. தயவு செஞ்சுக்கிறது போயிடு சாரதா. போது, நிறுத்துங்க. சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு உங்க அம்மா அப்படி என்ன செஞ்சிருவாங்க? இங்க எனக்கு துணையா என் பையன் இருக்கான். அவனை மீறி உங்க அம்மாவால ஒன்னும் பண்ண முடியாது. ஐயோ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஆக்சுவலா எனக்கு துணையா என் புருஷன் நீங்க என் கூட இருக்கீங்க. உங்களை மீறி உங்க அம்மா என்ன செஞ்சிருவாங்கன்னு நான் சொல்லிருக்கணும். ஆனா அப்படி சொல்ற அளவுக்கு தான் நீங்க இல்லையே. நீங்க ஒன்னும் தைரியமான புருஷனும் இல்லையே. இன்னும் அம்மாவை பார்த்து பயப்படுற பிள்ளையா தானே இருக்கீங்க. என்ன பார்த்து நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு எந்த ஆபத்தும் வராம என் பையன் என்ன பாத்துக்குவான். சாரதா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ சாரதா. ஏன் சாரதா நீ இப்படி பண்ற?